நான் முருகேசன். வேலையை தள்ளி போடுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஒரு சிறிய கதையோடு பார்ப்போம். ஒரு ஊரில் ஆனந்த் என்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த கம்பெனியில் ஒரு திறமைசாலியான ஆள். அவருக்கு கீழே 10 பேர் கொண்ட ஒரு டீம் லீடர் அவர். சரிங்களா? அந்த மேனேஜர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவருக்கு ஒரு ப்ராஜெக்டை ஒப்படைக்கிறாங்க. நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஆனந்த், இது உங்களால் மட்டும்தான் முடியும். இந்த ப்ராஜெக்டை 1 வீக்கில் நீங்கள் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஆனந்தும் அந்த ப்ராஜெக்டை ஏற்றுக்கிட்டு, சரி 1 வாரம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே 4 நாள் நாளைக்கு செஞ்சுக்கலாம் 4 நாள் நாளை கடத்திட்டார். 5ஆவது நாளுக்கு காலையில் யோசிக்கிறார், இன்றைக்கி ப்ராஜெக்ட் செய்யணுமே, உடனே டைம் இருக்குதுல்ல, சரி இன்றைக்கி சாயங்காலம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் செஞ்சுக்கலாம் நாளை கடத்திட்டார். திருப்பி சாயங்காலமும் செய்ய முடியல. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிடலான்னு 6ஆவது நாள் செய்யலான்னு நினைக்கிறாரு. 6ஆவது நாள் காலையில் எழுந்திரிக்கிறாரு. அவசரமாக அந்த ப்ராஜெக்டை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு டென்ஷனோடு செய்கிறாரு. நாள் இல்லை டைம் இல்லை அப்படின்னு ஒரு டென்ஷனோடு அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறாரு. சாப்பிடலை, ரெஸ்ட் எடுக்கலை, தொடர்ந்து கண்டினியூஸாக செய்கிறாரு. 7ஆவது நாள் போய் அந்த ப்ராஜெக்டை அவரால் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியல. அவங்க பாதி ப்ராஜெக்ட் தான் கொடுக்குறாரு. அதுலேயும் பெரிய மிஸ்டேக். மேனேஜர், உங்களை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்தேன், நீங்கள் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்கன்னு நினச்சி கொடுத்தேன், கடைசியில் இப்படி ஃபால்ட்டோட அதுவும் பாதியாக கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் திறமையானவர் நம்பி தானே கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே, உங்கள் டீமுக்கும் உங்களை நம்ம டீமுக்கும் கெட்ட பேர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு திட்டார். அப்போது இந்த ஆனந்து தள்ளி போட்டதுனால என்னென்ன பிரச்சனை வந்துச்சு? ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகப்படியான மன அழுத்தம், அடுத்து நல்ல ரெஸ்ட் இல்லை, சாப்பாடு இல்லை, அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த எக்ஸ்ட்ரா ஊதியம் கிடைக்கல, அவர் திறமைசாலின்னு பேர் வாங்கியிருந்தார் பாருங்கள், அந்த பேர் கெட்டு போச்சு. அடுத்து அவரை நம்பி இருந்த அந்த 10 டீம் கீழே இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் இவர் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. இந்த தள்ளி போட்டதுனால இத்தனை பிரச்சனை வருது. அதனால் எந்த வேலையும் தள்ளி போடாதீங்க. எடுத்த உடனே செய்து முடிக்க முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம்.